கோச்சடையான் பட விவகாரம் தொடர்பாக லதா ரஜினிகாந்த் பிணையாக கொடுத்திருந்த சொத்துக்களை எக்ஸிம் வங்கி முடக்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா அனிமேஷன் முறையில் இயக்கிய கோச்சடையான் எனும் திரைப்படம் கடந்த மே மாதம் வெளியானது. பட வெளியீட்டின் போது மீடியா ஒன் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தொடர்ந்த ஒரு வழக்கில் ரஜினியின் மனைவி லதா தனது பெயரில் உள்ள 22 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை பிணையமாக தந்திருந்தார். இந்நிலையில் மும்பையில் செயல்படும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆப் இந்தியா எனும் எக்ஸிம் வங்கி வெள்ளியன்று பத்திரிகை விளம்பரம் ஒன்றை வெளியிட்டது. இதன் மூலம் சென்னை போயஸ் கார்டனில் வசிக்கும் லதா ரஜினிகாந்த் தனக்கு சொந்தமான காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா படப்பையை அடுத்துள்ள திருமுடிவாக்கம் என்ற கிராமத்தில் உள்ள 22 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை பிணையமாக கடந்த ஜூலை மாதம் அளித்திருந்தார் என்றும் 60 நாட்கள் கால அவகாசத்தில் வட்டியுடன் பணத்தை செலுத்தவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணத்தால் லதா ரஜினிகாந்த் பிணையமாக அளித்த சொத்தை கையகப்படுத்தி இருப்பதாகவும் இச்சொத்தை விற்கவோ யாரும் வாங்கவோ கூடாது என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. டிசம்பர் 23ஆம் தேதியிட்ட இந்த அறிவிப்பில் பிணையமாக வைக்கப்பட்ட சொத்துக்களின் விவரமும் பட்டியலிடப்பட்டுள்ளது.